எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ போட்டு சாமியை நல்ல முறையா கும்பிட்டு நெக்ஸ்ட் குடத்துல தண்ணி மொண்டு வச்சுட்டு இப்ப டீ போட போறோம். அடுப்பு மேல டீ பாத்திரத்தை வச்சுட்டு அதுல நல்லா பூவெல்லாம் போட்டு சூப்பரான டீ ரெடி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் அதை குடிச்சு பார்த்துட்டு டீ நல்லா டேஸ்டா இருக்கு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன, நம்ம மெயின் டிஷ் ஆனா இட்லி தான் செய்ய போறோம். இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு மேல இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லியை ஊத்தி இட்லி குண்டான்ல வச்சு அது வேகட்டும் சொல்லிட்டு இப்ப நம்ம நெக்ஸ்ட் கருவேப்பிலை துவையல் தான் அரைக்க போறோம். கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம செஞ்ச பூக்கொடையிலேயே கருவேப்பிலை போய் பறைச்சுக்கணும் வந்து அதை அம்மியில வச்சு அரைச்சு கருவேப்பிலை சட்னியை சூப்பரா ரெடி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, இப்ப நம்ம பசங்களை கூப்பிட்டு இட்லி போட்டு வேண்டிய நெக்ஸ்ட் வீடியோல சோறாக்கி குழம்பு வச்சு பொரியல் செய்ய போறோம். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம சுட்ட இட்லியை இலை கட் பண்ணி வந்து அதுல போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் சும்மா அள்ளிச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.